ஹைதராபாத்திலிருந்து விமானப்படையின் தனி விமானத்தின் மூலமாக கோவை வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் மோடி. கோவையில் விவசாயிகள் மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்கிறார். அதே நேரத்தில் விவசாயிகளுக்கான உதவித்தொகையையும் அவர் விடுவிக்கிறார். கோவையில் பிரதமர் ரோட் ஷோவை மேற்கொள்ள இருக்கிறார். விமான நிலையத்தில் இருந்து அவர் ரோட் ஷோவை மேற்கொள்ள இருக்கிறார். இப்போது நம்ம பார்க்கக்கூடியது இதற்கு முன்பு பிரதமருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பினுடைய காட்சிகளை பார்க்கிறோம். இதே போன்ற காட்சிகள் இப்போதும் இடம்பெற இருக்கிறது. கோவையில் பிரதமருடைய ரோட் ஷோ நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. பிரதமரை வரவேற்க யாரெல்லாம் சென்றிருக்கிறார்கள்? அரசின் சார்பில் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் போகிறதா தகவல். அதே நேரத்தில் ஆளுநர் இருப்பார். அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ், பாஜகவுடைய தற்போதைய தலைவர், முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டவங்களாம் இருப்பாங்க அப்படின்னு தகவல். இந்த காட்சிகள் இன்னும் சில நிமிடங்களில் நமக்கு கிடைக்கப்பெறும். விவசாயிகளுடைய மாநாட்டு நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதற்காக பிரதமர் மோடி ஹைதராபாத்தில் புட்டபர்த்தியில் நிகழ்ச்சியை முடித்த பிறகு அங்கிருந்து ஹைதராபாத் சென்று அங்கிருந்து கோவைக்கு வந்திருக்கிறார். கோவைக்கு பிரதமருடைய விமானம் வந்து சேர்ந்திருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் பிரதமர் விமான நிலையத்திலிருந்து வெளியே வருவார். பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட இருக்கிறது பாஜகவின் சார்பாக அப்படின்றதை பார்க்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர் ஹரி கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். ஹரி, பிரதமருடைய விமானம் கோவை வந்தடைந்திருக்கிறது. பிரதமருடைய நிகழ்ச்சிகள் என்ன, குறிப்பாக அவருக்கு கொடுக்கப்பட இருக்கக்கூடிய வரவேற்பு என்ன? பிரதமர் நரேந்திர மோடியின் விமானம் கோவையில் தரங்கி இறங்கியது. கோவை விமான நிலையத்தில் அவரை வரவேற்பதற்காக பாஜகவின் முக்கிய தலைவர்களான மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் தமிழக பொறுப்பாளர்கள் சுதாகர் ரெட்டி, அரவிந்த் மேனன் மற்றும் பாஜக தேசிய மகளிரடி தலைவர் வானதி சீனிவாசன், அதே போல மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கோவை விமான நிலையம் வந்துள்ளனர். அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் பிரதமரை வரவேற்றுள்ளனர். இந்த சூழ்நிலையில் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் ஆகியோரும் விமான நிலையம் வந்துள்ளனர். அவர்களும் பிரதமரை வரவேற்றுள்ளனர். பிரதமர் இவர்களது வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பின்னர் இங்கிருந்து சாலை மார்க்கமாக கோவை கொடிசியா மைதானம் செல்ல உள்ளார். அதற்கு முன்னதாக விமான நிலையத்தில் பாஜகவினர் மற்றும் பொதுமக்களின் உற்சாக வரவேற்பை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இங்கிருந்து கொடிசியா செல்லும் சாலை வரையுள்ள சுமார் இந்த 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவருக்கு ரோட் ஷோ நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். அதாவது விமான நிலைய நுழைவாயிலிருந்து அவினாஷ் சாலை சந்திப்பு வரை அவர் ரோட் ஷோ நிகழ்ச்சி நடத்துகிறார். அதனைத் தொடர்ந்து கொடிசியா செல்லும் இணைப்பு சாலை விட்டவுடன் அங்கிருந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக பாஜகவினர் அங்கேயும் திரண்டுள்ளனர். அதனை முடித்துக் கொண்டு நேரடியாக அவர் வேளாண் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். அங்கு 9 கோடி விவசாயிகளுக்கு 18,000 கோடி உதவித்தொகையை அவர் வழங்க உள்ளார். அதாவது 21வது தவணைத் தொகையை அவர் வழங்குகிறார். அதனைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கும் வேளாண் சம்பந்தமான பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட உள்ளார். அதை